பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக தேர்தல் பிரச்சாரங்கத்தில் இந்த தேர்தலில் கொஞ்சம் தொடக்கத்தில் பாஜக மீதான அட்டாக் இருந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் இந்த தேர்தல் போட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தது கொஞ்சம் டைலூட் ஆகிட்டு இருக்குதா? அது எடப்பாடி மீதான அட்டாக் தான் இப்போ கொஞ்சம் திமுகவில் அதிகமாக இருக்குதா? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பான வியூகத்தை அவங்க ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க. அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2024 மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். டெல்லியா, தமிழ்நாடா, இல்லைன்னா நீங்கள் மோடியா, ராகுலா, பிஜேபியா, காங்கிரஸா, அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கூட எந்த அளவுக்கு இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அடுத்த தேர்தல் அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் போது கம்ப்ளீட்டாக களமே வேறு களம். அந்த களத்தில் நல்லா உணர்ந்துக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியணும். என்ன தெரியும்னா, 234 சட்டமன்ற தொகுதியில் இதே மாதிரி பிஜேபின்ற பூச்சாண்டியை காமிச்சு 2021 75 தொகுதியில் தோற்றிங்க. அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது வெளியே இருந்து, அதுவும் அப்போது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸோடு இருந்தாங்க அவங்க அந்த நேரத்தில். அப்போ கிட்டத்தட்ட 21 தொகுதியிலேருந்து 25 தொகுதி அதிமுகவின் வெற்றியை பாதித்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன். இல்லைன்னா யாருக்குமே தனி மெஜாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும், அந்த நிலைமை உருவாகிருக்கலாம். அதுவும் இல்லாமல் அதிமுகவோட வெற்றியை கிட்டத்தட்ட 1,98,000 ஓட்டு தான் பறிச்சுது. 43 தொகுதியை சேர்த்திங்கன்னா மொத்தமே அந்த 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிற ஓட்டுகள் தான். 1000, 2000, 5000 பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மொத்தமே 2 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இல்லைன்னா அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா அம்மா இல்லை, இரட்டை தலைமை குழப்பம், பிஜேபி கூட்டணி நெருடல் எல்லாமே சேர்ந்த அந்த நேரத்தில் அப்படி இருந்தோம் திமுக 75 இடத்துல தோற்கடிக்கப்பட்டது. இப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் இவங்க பிஜேபின்னு பேச ஏடிஎம்கேக்கு அது அட்வான்டேஜாக இருந்துச்சு. எடப்பாடியார் களத்தில் ஃபுல்லாக இறங்கிட்டார். எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்கார். மக்கள் மத்தியிலையும் திமுக மேலே ஒரு அதிருப்தி வந்துச்சு. எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டுருச்சு. என்னென்னா, இவர் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலை, தமிழ்நாட்டில் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணல, சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா போதை பழக்கம் அதிகமாயிருச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பிஜேபி மோடி இப்படியே சொல்லியிருந்தாருன்னா, நம்ம தெருவில் ரோடு போடுறதுக்கு, ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு, குடிநீரில் சாக்கடை கலக்கிறதுக்கு, இதுக்கு திமுகவை நம்ம கேட்டாலும் மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா, என் தெருவில் குடிநீருக்கு சாக்கடை கலக்குது, மழை பெஞ்சால் என் தெருவில் தண்ணி நிற்குது, இதுக்கு நீங்கள் எதாவது செய்யுங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி வந்துடும்னீங்கன்னா, பிஜேபிக்கு 1999 4 எம்பி வாங்கி கொடுத்தது நீங்கள் தானே. மாஸ்டர் மதன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், ரங்கராஜன் குமாரமங்கலம், இவங்க 4 பேருக்கு எம்பி வாங்கி கொடுத்தது 1999 நீங்கள் தானே. திமுக தானே கூட்டணியில் வாங்கி கொடுத்துச்சு. அதனால் அவங்க இப்போ தமிழ்நாட்டை அவங்க பிடிச்சிட்டாங்களா பிஜேபி? அது தமிழ்நாட்டை ஆளப்போவது எடப்பாடி பழனிசாமி, அதிமுக, அவ்வளோதான். அந்த கூட்டணிக்குள்ளே எத்தனையோ கட்சிகள் இருக்கும். உங்கள்கிட்ட தேசிய கட்சி இல்லையா? காங்கிரஸ் உங்களை கபலீகரமாக போயிடுச்சு. இதை மக்கள் மத்தியில் எடுப்படலை. அவர் போகிற இடத்துலாம் பெரிய அளவில் கூட்டம் இல்லை, கூட்டம் இருந்தால் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, நம்ம எடப்பாடியாரை கொஞ்சமாவது விமர்சித்து பேசினா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும்னு ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தெரியுது. இப்போ அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் கூட எடப்பாடியோடைய சாதனைகளையோ இல்லைன்னா அவர் செய்யாத விட்ட திட்டங்களையோ அந்த குறைகளை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. தனிப்பட்ட முறையில் அவர் மறுபடியும் தாக்கின்னு இருக்கார். அவர் எப்படி சீட்டு வாங்கினார், எப்படி முதலமைச்சர் ஆனார், காலில் விழுந்து முதலமைச்சராக, இதெல்லாம் ஒரு பேச்சா? இது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் ஸ்தானத்தில் இருக்கிறவர் பேசுகிற பேச்சா? இப்போ எல்லோரும் ஈஸியாக பேசிடலாம்ல. இப்போது இந்திரா காந்தி அம்மாக்கிட்ட நீங்கள் எப்படி வாங்கினீங்க, உங்கள் அப்பா எப்படி வாங்கினாருன்னு நாளைக்கு கேட்டாங்கன்னா, அப்போ பெருசாக வீடியோ இல்லை, எல்லோரும் கேட்பாங்களா அப்போது அந்த மாதிரி. அதனால் இதெல்லாம் ஒரு பேச்சா? ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பால் 1974 சேலத்தில் கோனேரிப்பட்டி கிளை கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எம்எல்ஏ எம்பியோ கட்சித் தலைவரோ எதுவும் கிடையாது. அங்கேருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தார் இல்லையா? அவர் அமைச்சர் ஆகிற வரைக்கும் ஸ்டாலின் எங்கே பார்த்தார், அவர் எந்த காலில் விழுந்தார்னு? இப்போ முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லிடுறீங்க, அப்போ அமைச்சர் வரைக்கும் வந்தது எப்படி வந்தார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே வந்தார், மக்கள் தானே ஓட்டு போட்டு வந்தார். இப்போ எதிர்கட்சி தலைவராக எப்படி வந்தார்?
யார் காலில் விழுந்தா எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு இன்றைக்கி? 75 தொகுதியில் அவரை நம்பி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்கல்ல. மக்கள் காலில் விழுந்து வராரு அவர். இதை புரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவர் கீழ்த்தரமாக பேசி, அதனால் என்னன்னா எடப்பாடியார் செல்வாக்கு பெருகினே வருது. இந்த மாதிரி இவங்க இழிவாக பேச 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 அவருடைய செல்வாக்கு பெருகிட்டு தான் வருது. இன்னைக்கு திமுகவில் ஆராசா 2G வழக்கு நடந்த காலகட்டத்தில் பேசின ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். கனிமொழி ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை பார்க்கறதுக்கே வந்தாங்க, 2 மாதம் வரைக்கும் என்னை பார்க்கவே வரல அப்படின்னு ஆராசா சொன்னதை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இவ்வளோ காலம் கடந்து அது எடுபடுமா? அது இல்லை, கடந்து அது வந்து பெரிய அளவில் எடுபடும்னு நம்ம சொல்ல முடியாது. அது பெரிய அளவில் எடுபடும் சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா ஒருத்தர் கிரெடிபிலிட்டி வச்சுருக்காருல்ல, அந்த கிரெடிபிலிட்டி இப்போ வந்து கேள்விக்குறியாயிடும். யார் மேலே வச்சுருக்காங்க? ஆராசாக்கு அவருடைய புகழ் மேலேயோ அவருடைய நம்பகத்தன்மை மேலேயோ அவருடைய அதாவது இந்த வழக்கில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார்ல அந்த வழக்கின் தன்மை மேலேயோ ஒரு கேள்விக்குரிய மக்கள் மத்தியில் எழுப்போம். இது கண்டிப்பாக எழுக்காமல் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீராராடியா டேப்புன்னு வந்துச்சு இல்லை, அப்போயும் வந்துச்சு, அப்பவும் பிரச்சனையாச்சு. இந்த மாதிரி கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்ததில் அது வந்து கடனை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டினாங்க. இன்னொன்று ஓபி ஷைனி அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் தான் நான் டெய்லி கண்காணிப்பேன், இந்த வழக்கை நடத்தணும்னு அவர் தான் வந்து ரொம்ப இது ஈடுபட்டு சொன்னது இந்த வழக்கில். அதுலேயும் இல்லாமல் இந்த வழக்கோட தன்மையில் தான் கிட்டத்தட்ட 468 நாள் நினைக்கிறேன், 468 நாள் சிறையில் இருந்தார் திரு ஆராசா அவர்கள். 192 நாள் கனிமொழி அம்மா ஜெயிலில் இருந்தாங்க, அதே திகார் சிறையில் இருந்தாங்க. அந்த கலைஞர் டிவிக்கு வாங்கினது அதை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்கிறாரு, அதை ஒப்புக்கொள்கிறார் ராசா அப்படின்றதாரா அவர். இப்போ அந்த ஆடியோ பேஜில் பார்த்தீங்கன்னா அதை ஒப்புக்கொள்கிற மாதிரி தானே பேசுகிறாரு அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அந்த ஒப்புக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா வருத்தத்தோடு பேசுகிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா நான் தான் எல்லாமே இருப்பேன் நான் அடுத்ததில் திமுகல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எல்லாமே. ஒரு பக்கம் பார்த்தா கலைஞர் அவர்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்ன்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பேச்சில் வருது. ஒருவேளை இந்த பேச்சில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃபேவரா அப்படின்னு அவர் கருதுறதா நம்ம நினைக்க முடியுமா? அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவி வாங்கினார் அப்படின்றது விமர்சனங்களை வைத்து கொண்டு பேசுவது, அதற்கு இந்த இடத்துல கருணாநிதியை ஒரு கைதி போல் நடத்துகிறார் அப்படின்ற பேசுகிற விஷயத்தை கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி ஹைலைட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த வேகத்தை காட்டுகிறாரா இதில்? நீங்கள் எப்படி நடத்துனீங்க பாரு உங்கள் அப்பா என்னைய சொல்ல வரீங்கன்றது தான் டோனாக காட்டுறாரா அவர்? இல்லை, இது நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இதை மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது. கலைஞர் எந்த அளவுக்கு மற்றவர்கள் கூட பணிவாக இருந்தார் அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் சொல்லலாம். 2011 கூட்டணியை உறுதி பண்ணுறதுக்காக கலைஞர் தானே சோனியா காந்தியை போய் பார்த்தாரு. சோனியா காந்தி அம்மாவை டெல்லியில் போய் பார்த்தது கலைஞர் தானே. 2004 சோனியா காந்தி அம்மா ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டி இல்லை. ஆனால் 2004க்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேலே திரு கலைஞர் சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பார்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்க மாட்டோம், வெளியே இருந்து தான் எங்களை ஆதரவே தருவோம், உள்ளே இருந்து ஆதரிப்பவர்களை விட நம்பகத்தன்மையோடு வெளியே இருந்து நாங்கள் ஆதரிப்போம்னு சொன்னார். எந்த காலத்துலையும் நாங்கள் கூட்டணியில், ஏன்னா வாஜ்பாய் அரசாங்கத்தில் கூட்டணியில் இருந்து இவரை வந்து அமைச்சராக வச்சுருந்தார், இலாக்கா அமைச்சராக முரசொலி மாறின வாஜ்பாய் அவர்கள் விசுவாசத்தோடு வச்சுருந்தார். ஆஸ்பத்திரியில் 1 வருஷம் இருக்கும்போதும் 1 வருஷமும் அமைச்சராகவே இருந்தார். அப்போ அந்த விசுவாசம் அப்படி இருக்கும்போது அவரை கை கழுவி விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு திரு ஸ்டாலின் வராரு. அப்போ சொன்னது நான் அமைச்சரவையில் அங்கே வைக்க மாட்டேன் மத்தியில் அப்படின்னு. சோனியா காந்தி அம்மா ஜெயிச்ச பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்களும் சேரலாம் இல்லைன்னு. உடனே போய் உக்காந்து எந்தெந்த பதவி வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் 2009 போய் உட்காந்து 1 வாரம் உட்காந்து அமைச்சரவையில் இடம் கேட்டு வாங்கிட்டு வந்தார். அந்த 2009 எடுத்திங்கன்னா மே 18 காலையில் பத்திரிக்கையில் வரும், தந்தி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்தில் என்ன வருது தெரியுமா? விடுதலை கொல்லப்பட்டார் படத்தோடு இருக்கும். தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா கொட்டை எழுத்தில் தான் டைட்டில் இருக்கும். முதல் பக்கத்துலேயே பெருசாக கால் பக்கத்தில் ஒரு இது இருக்கும். முதல் பக்கத்துலேயே என்ன இருக்குன்னா, கலைஞர் அவர்கள் டெல்லியில் அமைச்சரவை குறித்து பேச்சுவார்த்தை இப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்தாங்க அவங்க. அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் சொல்கிறாருன்றதுக்காக இவர் சொல்ல. எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி அவ்வளோ கீழ்த்தரமாக பேச வேண்டியது இல்லை, அவர் பேச மாட்டார். அவர் சொன்னது என்னென்னா,
உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நம்பகத்தன்மை உள்ளவர், அவர் ஆதங்கத்தை இது கொட்டுற மாதிரி ஒரு ஆடியோ வருதுல்ல, அப்போ உங்கள் கட்சிக்குள்ளே நடந்தது இது சொல்கிறாருல, இந்த மாதிரி நீங்கள் நடத்தி வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கிறீங்களா? உங்கள் அப்பாவை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்களான்றது கேள்வி எழுப்புறாரு. அது வந்து அதை தரக்குறைவுன்னு சொல்ல அவர். இந்த மாதிரி நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்றைக்கி கூட அவர் வந்து மாரிதாஸுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு ஆராசா. என்னென்னு, இது வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டது தவறு, இந்த மாதிரி கிடையாது அப்படின்லாம் போட்டிருக்காரு. மாரிதாஸ் பதில் அதுக்கு எக்ஸல் வலைதளத்தில் கொடுத்துருக்காரு. எந்த விதத்தையும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், இது உண்மை, நான் போட்டது. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மான நஷ்டம் வழக்கு போடுங்க என் மேலே, இல்லை அவதூறு வழக்கு போடுங்க, எந்த வழக்குனாலும் போடுங்க, நான் பொய்யா போட்டிருந்தேனா, இது உண்மை அப்படின்னு அவர் போடுறாரு. இப்போது இது தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய எதிரொலிக்கு. ஏன்னா அன்றைக்கி 2G வழக்கு வந்து பெரிய அளவில் எதிர்த்துச்சு. இப்போ 2011 2014 அப்போது இது பெரிய அளவில் வந்து 122 லைசன்ஸுகள் கேன்சல் செய்யப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டால். சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிச்சு இந்த 2G வழக்கில். 1,76,000 கோடி ஊழல்னு சொல்லி கடைசியாக என்னென்னா நீதிமன்றத்தில் அதாவது மினிமம் குறைஞ்சபட்சம் 30,000 கோடி ஊழல் நடந்திருக்கும். இது கூட்டணிக்குள்ளும் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துமா? ஏன்னா நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், சோனியா காந்தியை சொல்லியிருக்கிறேன், சிதம்பரத்தை சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது குறிப்பிடுறதெல்லாம் என்ன இப்படி வெளுத்து வாங்கியிருக்கிறீங்கன்னுலாம் இந்து ராம் கேட்டாருன்னு சொல்கிறார். ஸோ இது கூட கொஞ்சம் கூட்டணியில் இது ஏதாவது சீரியஸாக எடுத்துக்குவாங்களா? இதை காங்கிரஸ் எங்கெங்கே எடுத்துக்க போகிறாங்க? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சீட்டு மட்டும் வாங்குறாங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா அது ஒரு இல்லாத கட்சியாக தானே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் எந்த விஷயத்தில் அவங்க எதிர்ப்பு குரல் கொடுத்து ரொம்ப காமராஜரை பற்றி எந்த அளவுக்கு பேசுனாங்க? காமராஜர் போகிற இடத்துல ஏசி போட்டு கொடுக்க சொன்னார். கலைஞர் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு இந்த நாட்டையும் ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார், எல்லாம் சொன்னார்ல. அதே மாதிரி ஹைதராபாத்தில் போனால் அவங்கள கைது செய்துடுவாங்க எமர்ஜென்சி. எப்போது ஏன் பாதுகாப்பில் நீங்கள் இருந்தால்தான் இருக்க முடியும், இல்லைன்னா இந்திரா காந்தி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொன்னால் எல்லாத்தையும் கேட்டு வாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்கல்ல காங்கிரஸ்காரங்க. சபரீசன் அரசியலில் நேரடியாக வராமல் அவர் இயங்கி கொண்டிருந்தார், அதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படின்னா இப்போ முதல் முறையாக நேரடியான அரசியலுக்கும் சபரீசன் உள்ளே வந்துட்டாரா? அப்படி தான் இருக்குது. திமுக அகராதியை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்காணலா ஒரு நிருபர் கேள்வி கேட்கும்போது திரு ஸ்டாலின் என்ன சொன்னார்? என்னுடைய ரத்த சம்பந்தங்களோ, என்னுடைய மகனோ மகளோ மருமகனோ ரத்த சம்பந்தம், நாங்கள் எந்த காலத்துலையும் அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க தெளிவாக சொன்னார். சொல்லி கொஞ்ச நாளில் வந்தாச்சு. அதே மாதிரி தான் உதயநிதி நடிகை பேட்டி எடுத்தாங்க. அந்த நடிகை பேரை சொல்ல வேண்டாம், அவங்க பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்க? உதயநிதி அரசியலுக்கு வருவாரா? நான் ஒரு அரசியல்வாதியின் பிள்ளை என்பதாலேயே நான் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, நான் வரமாட்டேன். எனக்கு மேலே உழைச்சவங்களாம் நிறையா இருக்கிறாங்க கட்சியில், அவங்க தான் வரணும் சொன்னாரா இல்லையா? வந்துட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர், நான் அமைச்சர் வாங்க மாட்டேன், இன்னும் காலம் இருக்குது, நான்லாம் வாங்க மாட்டேன், வாங்கிட்டாரா? துணை முதலமைச்சர், இல்லை நான் வரமாட்டேன் அந்த மாதிரினாரா? ஆகிட்டாரா துணை முதலமைச்சர்? என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், சபரீசன் வராரு. எல்லா இடத்துலையும் ஊடகங்களில் பேசும்போது என்ன ஆச்சு, அங்கே 4 கேபிட்டல்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை தலைநகர், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைநகர், திமுகவை பொறுத்த வரைக்கும் தலைநகர்கள் மாதிரி 4 தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று உதயநிதி, இன்னொன்று ஐயா சபரீசன், இன்னொன்று துர்கா அம்மா. இந்த 4 வந்து அவங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, முடிவெடுக்கும் இடத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நான் இன்றைக்கி பேச்சா இருந்துச்சு. இன்றைக்கி வெளியே வந்துட்டார்ல, அந்த மாதிரி நம்ம சபரீசன் வந்துட்டார்ல, ஓப்பனாக பார்க்குறோம்ல. இதெல்லாம் தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதெல்லாம் வந்து உதவிக்காக சில பேர் இருப்பாங்க, அது குடும்ப உறுப்பினர் கூட உதவிக்காக, ஆனால் அவங்க வெளியே வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது கட்சிக்கும். அவருக்கு உதவி செய்யறதுக்கு இருப்பாங்க, தலைவருக்கு உதவி செய்யறதுக்கோ தலைவிக்கு உதவி செய்யறதுக்கோ யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி. அதுவும் வயதான காலத்தில் தான் கூட கொஞ்சம் இருப்பாங்க, ஆனால் அவங்க எந்த காலத்தை கொண்டும் வெளியே வரமாட்டாங்க அப்படின்றது. இது ஓப்பனாக வராங்கன்னா அவங்க தைரியமாக தெரியுதில்ல அவங்களுக்கு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், மக்கள் எங்களை ஆதரிப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அந்த ஒரு களம் இப்போ இருக்குதுன்றதுனால தான் வராங்களா? மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்றதுனால வந்திருக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அது அவங்களுக்கு தைரியம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவர்ன்றது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள தாண்டி மக்கள்கிட்டேருந்து, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மக்கள்கிட்டேருந்து நேரடியாக ரிப்போர்ட்டை பெறணும். அதுதான் ஒரு தலைவருக்குரிய அழகு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நம்மளுக்கு ஜால்ரா தட்டுறவங்க தான் இருப்பாங்க.
ஃபஸ்ட் ரிங்கு, இன்னர் ரிங்கு, அவுட்டர் ரிங்கு, எக்ஸ்ட்ரீம் அவுட்டர் ரிங்கு, இதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள்கிட்ட என்ன அவங்க உள்ளத்தில் இருக்குது, அவங்க உணர்வு என்ன, இதை புரிஞ்சிங்கன்னா தான் ஒரு தலைவர் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும். அதனால தான் எம்ஜிஆரும் 3 முறை தக்க வச்சார் தொடர்ந்து. ஜெயலலிதா தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக 2 முறை தக்க வச்சாங்க. இன்றைக்கி எடப்பாடியார் அந்த நாடி துடிப்பு, மக்களுடைய நாடி துடிப்பு தெரிஞ்சுட்டு தான் அவர் களத்தில் இறங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். கூட்டணி உருவாக்குனதும் பாருங்கள், தொகுதி பங்கீடும் பாருங்கள், தொகுதி எண்ணிக்கை கொடுத்ததையும் பாருங்கள், எந்தெந்த தொகுதின்னு அடையாளப்படுத்தினதையும் பாருங்கள், தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததையும் பாருங்கள், கேண்டிடேட் அறிவித்ததையும் பாருங்கள், 200 தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்துக்கு போனதையும் பாருங்கள். எல்லாத்துலேயும் அவர் எப்படி முன்னாடி நிற்கிறாரு. அது எதுலையாவது ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வர முடியுதா? இத்தனைக்கும் இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. அவர் ஒரு தனி மனிதராக இருந்து தன்னுடைய எல்லாமே தன்னுடைய சகாக்கள். அவர் வந்து ஒரு தனி தலைவராக உருவானவர் கிடையாது, தன்னுடைய சகாக்கள்லேருந்து ஒருத்தராக உருவானார். எல்லாருமே அண்ணனா நினைக்கிறவர். ஆனால் ஸ்டாலின் அப்படி கிடையாது. அவர் எப்போவுமே தனித்தலைவராக இருந்தவர் தான். ஏன்னா அந்த குடும்பத்துலேருந்து இருந்தவர். எல்லாருமே தனித்தலைவராக தான் அவரை பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் துரைமுருகனோ, KN நேருவோ, பொன்முடியோ, ஐ பெரியசாமியோ, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன், மூத்த தலைவர் யாராக இருந்தாலும் அவரை தலைவராக பார்த்தாங்க. வந்த அடையாளத்துலேருந்து அவர் தலைவர் தான். தம்பின்னு கூப்பிட்டா கூட அவர் தலைவர், தலைவரோட பிள்ளை. அதுதான் இவருக்கு அந்த அடையாளம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தன் சகாக்கள்லேருந்து ஒரு தலைவரை உருவாக்கி அந்த சகாக்கள் அந்த தலைவரை ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ எடப்பாடியோடைய ஆளுமையும் அறிவு ஞானத்தையும் பாருங்கள், உழைப்பையும் பாருங்கள். இவ்வளவும் ஒன்றா சேர்ந்து அந்த தலைவர்கிட்ட இருக்குதா இல்லையா? இதுக்கு முன்னாடி அது தெரியாது இல்லை யாருக்கும். இன்றைக்கி அதனால தான் அவர் வந்து மக்கள் மத்தியில் போனப்புறம் அவர் சொல்கிறாரு, இது வந்து மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க, என்னுடைய 4 வருஷ ஆட்சியை அங்கீகரிக்கிறாங்க, அதனால் வெற்றி உறுதி, இந்த கூட்டணிகளுக்கு, நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி உறுதின்றார். அதனால தான் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். நன்றி சார். நன்றி.